ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் அப்படியே ஸ்கூல் ரொட்டீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கடகடன் பண்ணுறேன். இந்த கேப்சிகம் ரைஸ் தான் நிக்கிலோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டேன். பேக்கிங் வேலை எல்லாமே முடிச்சாச்சு ஸ்கூலுக்கு. இப்போ ரெடி ஆகிட்டு கிளம்ப வேண்டியதான். நான் ஒரு ஸ்கின் கேர் காட்டுறேன். அந்த ஸ்கின் கேர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் சில டிப்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது ஸ்கின் கேர், ஹேர் கேர் தான். ஸ்கின் கேர் நான் என்னோட ஒரு செல்ஃப் கேர் ரெஜைம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக நான் பார்க்குறது ஸ்கின் கேரு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட ஸ்கின்னை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், ஹேரை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், அது கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அண்ட் ஸ்கின் கேர் அப்படினாலே இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிறது, எல்லாருமே ஃபாலோ பண்றது பாத்தீங்கன்னா கொரியன் ஸ்கின் கேர் தான். அது ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த கொரியன் ஸ்கின் அப்படின்னாலே அப்படியே ஒரு கிளியரான ஒரு கிளாஸ் ஸ்கின், அதுதான் அந்த கொரியன் ஸ்கின் அப்படின்னாலே. ஸோ உங்களுக்கு ரொம்ப டல்லா இருக்க ஸ்கின், ரொம்ப பிக்மெண்டேஷன் இருக்கு, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இது ரெகுலரா நீங்க யூஸ் பண்ண ஸ்கின்க்கு ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க. அந்த ஸ்கின் அன்ஈவன் ஸ்கின்ல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோயிங் கிளாஸ் ஸ்கின் கிடைக்கும். பட் இந்த ரொட்டீனை ஒரு நீங்க ஃபாலோ பண்ணதான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இதுல நான் கொரியன் ஸ்கின் கேர் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணணும், அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கொரியன் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப காஸ்ட்லி. பட் நமக்கு இப்போ பியூர் ஆரிஜின் பாத்தீங்கன்னா அந்த கொரியன் விட்டமின் சி ஸ்கின் கேர் ரேஞ்ச் அப்படியே காம்போவா ஜஸ்ட் 815க்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுல் காம்போவுமே அதுல 4 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஒன்று பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறமா ஃபேஸ் சீரம் கிரீம், அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் சொல்லிட்டு 4 ப்ராடக்ட்ஸுமே ஜஸ்ட் 815ல நம்ம மந்த் ஆன் மந்த் வாங்கி யூஸ் பண்ற மாதிரி அஃபோர்டபுளா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எல்லாத்துலயுமே மெயின் இன்கிரீடியண்டா கொரியனோட அந்த யூசு லெமன் இருக்கு. அது உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் இருக்கு. உங்க ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் ரெடியூஸ் பண்ணி, இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த பிடிஎஸ்லாம் அந்த டீம் பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் எல்லாம் பாருங்க, அதுதான் அந்த கொரியன் ஸ்கின் சொல்லுவாங்க. அப்படியே கிளாஸ் ஸ்கின் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கின் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கும். இந்த கம்ப்ளீட் ரேஞ்ச் யூஸ் பண்றப்போ ஃபுல்லாமே அப்படியே உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். இது நல்லா உங்களோட ஃபேஸை டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். இந்த ஃபேஸ் வாஷில் பார்க்கும்போது குட்டி குட்டியாக உங்களுக்கு அந்த விட்டமின் சி பி காம்ப்ளெக்ஸ் அந்த குட்டி குட்டியாக கிரானியூல்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹார்டாக கொஞ்சம் ஜென்டிலாக ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த க்ளோ ரிவீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாகவே இது ஸ்கின்ல நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அந்த டல்னஸை ரிமூவ் பண்ணி ஒரு இடத்துக்கு போனோம், ஃபேஸ் டல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இது அப்ளை பண்ணதுக்கப்புறமாவே ஃபேஸ் நல்லா உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் கொடுக்கும். எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே இது செட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூர் ஆரிஜின்லேயே இந்த கொரியன் விட்டமின் சி ஃபேஸ் சீரம். இது உங்களுக்கு 20x நேச்சுரல் கொரியன் விட்டமின் சியும் யூசு லெமனும் அதில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ண இது ஃபேட் பண்ணும். உங்களுக்கு இது வித்தின் ஒரு 3 டேஸ்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் தேவையான அளவு எடுத்து உங்களோட ஸ்கின்ல அப்படியே டேப் பண்ணுங்க. ஸ்கின்குள்ளே இது நல்லா பெனிட்ரேட் ஆகும். நல்லா உங்களுக்கு ஹைட்ரேஷனும் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. இது லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஸ்கின்ல ஸ்டிக்கியாலாம் இருக்காது. ஸ்கின்ல ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். அந்த ஹெவி ஃபீலே இருக்காது. ஸ்கின்னுக்கு ஒரு ஸ்பாட்லெஸ் க்ளோ இது கொடுக்கும். உங்களுக்கு இப்போ சீரம்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் விட்டமின் சி பியூர் ஆரிஜினோட இந்த சீரம் ஜஸ்ட் 399 rupees தான். உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு 179லேயே ஸ்டார்ட் ஆகுது. அதையும் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சீரம் க்ரீம், இதுவுமே உங்களுக்கு எல்லாமே விட்டமின் சி இருக்கிறதுனால அப்படியே உங்களுக்கு ஒரு ஃபுல் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறப்போ அந்த டல்னஸ், அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எதுவுமே ஸ்கின்ல போகாமல் அந்த ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும். அண்ட் அந்த க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணுறப்போ அந்த சிப் ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இதில் இருக்காது. இதில் உங்களுக்கு 10x நேச்சுரல் கொரியன் விட்டமின் சி கொடுத்துருக்காங்க. ஸ்கின்ல நல்லா டீப்பாக பெனிட்ரேட் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறேன். டெஃபினட்டாக சன் டேமேஜ்லேருந்து நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணணும். இதில் உங்களுக்கு 50 SPF 50 PA+++ன்னு 4 இது இருக்குது. ஸோ ஸ்கின்னுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கும். அந்த ஹார்ம்ஃபுல் சன்ரைஸ்லேருந்து ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. டேனிங், ஏஜிங் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். ஒயிட் காஸ்ட்டே இருக்காது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கின்னு அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். அப்படியே ஒரு மாதிரி டல்லாக இருந்த ஸ்கின் பிரைட்டாக நல்லா ஒரு க்ளோயிங்காக இருக்கும். ஸோ நான் ரெடி ஆகி கிளம்பிட்டேன். இன்றைக்கி நிக்கில் ஸ்கூலில் ஸ்பெஷல் அசம்பிளி, அதுக்காக தான் நான் ரெடியானேன். சிம்பிளான ஒரு ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பும் போதே ஃபேஸ் நம்ம நல்ல ஒரு பிரைட்டான ஃபீல் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா TV2024 டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணுறப்ப 20% ஆஃபில் பியூர் ஆரிஜின் வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
நிக்கில் ஸ்கூலுக்கு வந்து போயாச்சு. இந்த குழந்தைங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்குறதே எனக்கு எப்போவுமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நிக்கிலோட டான்ஸ் வந்து இல்லை கொஞ்சமாக நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நிறையா வந்து ப்ரோக்ராம்லாம் இருந்தது. எல்லா லாங்குவேஜ்லையுமே அவங்க வந்து பண்ணுவாங்க. அதாவது சான்ஸ்கிரிட்டில், ஹிந்தியில், தமிழில், இங்கிலீஷ்லன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஸ்கிட்டு, டான்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த தடவை வந்து சான்ஸ்கிரிட்டில் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ணது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நிக்கில் குட்டியோட டான்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அவனோட ஷோஸு இதெல்லாம் வந்து நீங்கள் காட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவனுக்கு வந்து இப்போ எக்ஸாம், அதுக்கப்புறமா வந்து ஸ்டடீஸ் எல்லாமே கொஞ்சம் 6th வந்துட்டதுனால எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கனால டான்ஸ் கிளாஸ் வந்து நாங்கள் நிறுத்திட்டோம். பட் அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ அதை வீட்டில் ஆடுறது இந்த மாதிரி வந்து ஸ்கூலில் வந்து அவனை எப்போவுமே பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க. அவன் டான்ஸ் ஆடுவான், நல்லா தெரியும். ஸோ அதனால் அப்புறமா நமக்கு ஃப்ளாட்ஸில் ஏதாவது செலிப்ரேஷன்லாம் இருந்துச்சுனாலும் வந்து டான்ஸ் ஆடுவான். இந்த மாதிரி அவனோட டான்ஸ் டேலண்ட்டை அவனே ஓன் கொரியோலாம் பண்ணி டெவலப் பண்ணிப்பான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பெஷல் அசம்பிளிலாம் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து தூங்கிட்டேன். ஏன்னா வந்து காலையில் கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சது தான். ஒரு செகண்ட் கூட உட்காரவே இல்லை. கடன்னு அப்படியே வேலை பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டேன். நான் கொஞ்ச நேரம் வந்து தூங்கிட்டேன். ஈவினிங் மேலே வந்து இன்றைக்கி பனானா மஃபின்ஸ் லோஃப் கேக் மாதிரி வந்து பண்ண போகிறேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட நியூ இயர் வ்ளாகில் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். பட் அதுக்கப்புறமா நிறையா பேர் வந்து நீங்கள் பேக் பண்ணவே இல்லை அப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்க. நான் இதில் வந்து உங்களுக்கு மஃபின்ஸோட ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் மேலே வந்து நான் அப்படியே மஃபின்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். நான் வந்து பேக் பண்ணுறது நிக்கிலுக்காக தான், பேக்கிங் பண்ணணும்னு நினச்சது. பட் ரொம்ப நாளாக நான் வந்து பண்ணவே இல்லை. அவன் வந்து என்னை திட்டி அன்றைக்கி வந்து அந்த அவனை கொஞ்சம் தூசி தட்டி எடுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். டேய் பண்ணுறேன்டா லிட்ரலாக கழுத்தை பிடிச்சி தான் என்னை வந்து தள்ளலை. நான் வந்து அந்த மாதிரி அவன் ஒரு புஷ் பண்ணி தான் அன்றைக்கி நான் வந்து போய் பண்ணேன். பிகாஸ் பேக்கிங் நம்ம வந்து பண்ணலாம், ரெகுலராக பண்ண குழந்தைங்க வந்து அந்த பேக் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து அடிக்ட் ஆகிடுவாங்க. அது வந்து மோஸ்ட்லி நம்ம மைதா அந்த மாதிரி தான் நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம். அப்படின்றதுனால அதை நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். எப்போயாவது தான் வந்து பேக் பண்ணுறது. ஸோ அதை அப்படியே கொஞ்சம் டச்சு விட்டுட்டதுனால எடுக்கவே இல்லை. அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு அந்த அவனை. அன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா பழுத்த பனானாவும் வந்து இருந்தது. அம்மா பண்ணுமான்னு ரொம்ப புஷ் பண்ணதுனால அன்றைக்கி போயிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேக்கிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து வேணும் அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் இதை வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். ஏன்னா அந்த பேக்கிங் பேஸ்கெட்டை வந்து கம்ப்ளீட்டாக நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து பேசிக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன வாங்கினேன்றதெல்லாம் அதில் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ், வெட் இன்க்ரீடியன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஒரு கப்பு மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரு, ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தனியாக எடுத்து வச்சாச்சு. வெட் இன்க்ரீடியன்ஸ்க்கு நான் வந்து ஒரு 4 ரொம்ப சின்ன பனானா தான், நல்ல பழுத்த வாழைப்பழம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதாவது அது உரிக்கும் போதே நல்ல கமகமகமன் வாசனை வரும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பேக் ஆகும்போதே உங்களுக்கு நல்லா கமகமகமன் அந்த வாழைப்பழத்தோட ஸ்மெல் வந்து வரும். இதை வந்து நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. நான் எப்பயும் ப்ரௌன் சுகர், அதாவது அந்த நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம். ப்ரௌன் சுகர் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் என்கிட்ட நாட்டு சக்கரை இல்லை. கொஞ்சம் அந்த ப்ரௌன் சுகர் வந்து கலர் அவ்வளோ கொடுக்காது. அதுவுமே கொஞ்சமாக தான் இருந்தது, 1 கப் அளவுக்கு இல்லைன்றதுனால தான் இன்றைக்கி நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்தேன். ப்ரௌன் சுகர் சேர்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்ல வந்து கலர் கொடுக்கும். இப்போ நம்ம அந்த 1 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு அதே 1 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அதோட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் போட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது அந்த பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் போரிங் கன்சிஸ்டன்சி மாதிரி, அதை விட கொஞ்சம் முன்னாடி இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் அந்த பேட்டரை வந்து பால் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பீட்டரை வச்சு ஒரு தடவை பீட் பண்ணிவிட்டு நம்மளோட லோஃப் டீனை வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட பேட்டரை அதில் வந்து ஊற்றிடலாம். பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டர் நம்ம வந்து ரெடி பண்ணுற வரைக்கும் தான். அது ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கடை நம்ம வந்து பண்ணிடலாம். இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸே வந்து இல்லை. பேக்கிங் வந்து ஈஸி தான். ஆனால் ஒரு மெஷர்மெண்ட் கூட நம்ம மிஸ் ஆகாமல் கரெக்டாக வந்து நம்ம பண்ணணும். அந்த மாதிரி மிஸ் ஆகாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக்கும் வந்து கரெக்டாக வந்து பேக் ஆகி வரும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து வச்சுருந்தேன். பட் இந்த கம்ப்ளீட் லோஃப் கேக் உட்காரத்துக்கு எனக்கு வந்து 40 மினிட்ஸ் ஆச்சு. நான் வந்து மஃபின்ஸ் மாதிரி கப்பில் வச்சு பண்ணுறேன்னா 30 மினிட்ஸில் ஆகிடும். பட் இந்த மாதிரி லோஃப் டீனில் பண்ணுறப்ப எனக்கு 40 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நான் வந்து இந்த ஷெல்ஃபை க்ளீன் பண்ண போகிறேன். அப்படியே உங்களுக்கு வந்து எசென்ஷியல் பேசிக்காக என்னென்ன தேவைன்றதை வந்து சொல்லிடுறேன்.
இந்த வாஃபிள் மேக்கரும் வந்து பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் நான். குட்டியாக க்யூட்டாக இருக்கும். அதான் ஒரு டைமில் ஒன்று தான் வந்து செய்ய முடியும். உங்களுக்கு வந்து 2-3 செய்கிற மாதிரியும் வந்து இருக்குது. அது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கேக் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறப்போ டெக்கரேட் பண்ணுறப்போ இந்த ரிவால்விங் ரொட்டேட்டிங் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது வாங்கினேன். அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு பீட்டர் வந்து வாங்கிக்கோங்க, எலக்ட்ரிக் பீட்டரு. அப்புறம் நான் வந்து மஃபின்ஸ் தான் அடிக்கடி பண்ணுவேன் அப்படின்றதுனால இந்த மஃபின்ஸை அந்த பேட்டர் எடுத்து ஊற்றுறதுக்கு இந்த மஃபின்ஸ் இது மாதிரி வந்து வாங்கிக்கிட்டேன், ஸ்பேச்சுலா மாதிரி. ரொம்ப முக்கியமானது வந்து மெஷரிங் கப்பு. ஸோ இது வந்து நமக்கு பேசிக்காக கம்மி விலையிலையும் வந்து விற்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறமா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் மெஷரிங் ஸ்பூன்ஸ், இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவுமே வந்து விலை கம்மி தான், உங்களுக்கு 190 200லலாம் ஆன்லைனில் கிடைக்கும். இந்த பிளாஸ்டிக் கப்ஸும் நான் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் கேக் பண்ணுறதுக்கு எல்லா ஷேப்லேயும் நீங்கள் டின் வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து டீபன் பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் லோஃப் டின் வாங்கி வச்சுக்கோங்க, ரவுண்டு டின் எல்லா சைஸ்லையும் வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு அந்த சுகர் சிரப் டிஸ்பென்சர் மாதிரி அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிறையா வந்து விழுகும். அட் அ டைமில் நம்ம வந்து நிறைய சுகர் சிரப் ஊற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் குக்கீஸ் கட்டரு, இதில் வந்து நான் நிறையா பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாமலே வந்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் அடிக்கடி பண்ணுறது வந்து மஃபின்ஸு அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன். அப்புறம் இந்த பைப்பிங் பேக் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பஞ்சாக அப்படியே ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே ஆன்லைனில் வந்து கிடைக்கும். இது உள்ள நம்ம வந்து அந்த டிசைன் என்ன போடுறோமோ அதை வந்து அந்த விப்பிங் க்ரீம் ஊற்றி அதை வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக் சைட்லலாம் ஷேப் கொண்டு வருவாங்கல்ல, இதுவும் பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணாமலே வச்சுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் நான் ரொம்ப வந்து பண்ணுறதில்ல. அப்புறம் இது எல்லாமே எல்லா ஷேப்லேயுமே வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் வந்து பர்த்டே கேக் ஆர்டர்ஸ்லாம் வந்து எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா 1 kg அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைஸ் வந்து வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஸ்பேச்சுலாஸ், அதாவது மேலே வந்து அந்த க்ரீமை லெவல் பண்ணுறதுக்கு ஸ்பேச்சுலாஸ் வந்து உங்களுக்கு ஒரு 3 அப்படியே செட்டாக நான் காம்போவாக வந்து வாங்கினேன். இதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் ஒன்று தான் அடிக்கடி யூஸ் பண்ணேன். ரைட் ஹேண்டில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஒன்று மட்டும்தான் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது, மற்றதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணதே இல்லை. அப்புறம் கேக் டெஸ்டர், இது வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உள்ள பேட்டர் வந்து நல்லா ஸ்டிக்கியாக இல்லாமல் கரெக்டாக வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கப் கேக் லைனர்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கலாம். கப் கேக்லாம் ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் பண்ண பேட்டரியே நீங்கள் கப் கேக் லைனர்ஸ் வச்சு அந்த கப் கேக் ஹோல்டரில் போட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி கலர்ஸ், நம்ம விப்பிங் க்ரீமில் வந்து நிறையா அந்த கலர்ஸ் ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ரெயின்போ கேக்லாம் வந்து பண்ணுவாங்களா, அந்த மாதிரி அதுக்கு நீங்கள் கலர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணவே இல்லை பாருங்கள். இது அந்த ரோஸ் மாதிரி பண்ணுவாங்களா, அதை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஷாருவோடு தான் இந்த சில பேக்கிங் திங்ஸ்லாம் நான் போய் வாங்கினேன். அது வந்து கடைசிலாம் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ நம்மளோட லோஃப் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். லைட்டாக வந்து ஒட்டுது. உங்களுக்கு அது குத்தி வெளியே எடுக்கிறப்ப அதில் எந்த ஒரு இதுவும் ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். அப்புறம் இன்னொன்று வந்து முக்கியமானது இந்த பார்ச்மெண்ட் பேப்பர். ஸோ இதுவுமே நம்ம வந்து கேக் டின் எல்லாம் லைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ட்ரே நமக்கு வந்து அவனோடையே வரும். அப்புறம் மஃபின்ஸ்க்கு ட்ரே வந்து வச்சுருப்பேன். அப்புறம் இது வந்து நமக்கு பீட்சா பண்ணுறதுக்கான ட்ரே. இதுதான் வந்து அந்த கப் கேக் ட்ரே. என்னோட அவனுக்கு ஏற்ற மாதிரி குட்டி சைஸில் இது வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதில் அந்த லைனர்ஸ் போட்டு கப் கேக் பண்ண வேண்டியதான். முக்கியமானது வந்து க்ளவுஸு. அதை விட முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் டிவைஸு. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கிடைக்கும். இது எல்லாமே தேவையா அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு பேக்கிங் நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவை. அப்போ தான் நீங்கள் வந்து மஃபின்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும், இல்லை எனக்கு வந்து இந்த பர்த்டே கேக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும், கப் கேக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதில் நமக்கு இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு பேசிக்காக ஒரு கேக்கை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க முடியும். இது எதுவுமே வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பெரிய பேஸ்கெட்டில் தான் நான் வந்து இந்த பேக்கிங் திங்ஸ் எல்லாமே வந்து போட்டு வச்சேன். இந்த நிட்டிங் பேஸ்கெட்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது. இது வந்து வெரைட்டி சென்டர்னு முகப்பேர் ஈஸ்ட்டில் இருக்கும். அங்கே வந்து 415 என்னமோ தான் நான் வந்து வாங்கினேன். அப்போ ரொம்ப சீப்பாக எனக்கு வந்து கிடச்சிது. அதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொரு பேஸ்கெட் போய் பார்த்தா 800 ஆகிடுச்சு இதோட விலை. ஸோ இதில் தான் ஆரம்பத்துலேருந்தே நான் எல்லா திங்ஸுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி எல்லாம் ஒரே இடத்துலையே வச்சிங்கன்னா உங்களுக்கு எதுவும் மிஸ் ஆகாமல் எது வேணுமோ அதுலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டும் திருப்பி நான் வந்து அதுலேயே எல்லாத்தையுமே வச்சுடுவேன். இது எல்லாமே இப்போ நமக்கு பேக்கிங் ஷாப்புன்னு சொல்லிட்டு பேக்கிங் 360 சொல்லி அந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் கிடைக்குது. உங்களுக்கு அங்கே அதை மாதிரி ஷாப்ஸ்லாம் பக்கத்தில் இல்லை அப்படின்னா நமக்கு நேராகவே போயிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நாசில், அந்த ஃப்ளாரெல்லாம் ரோஸ்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி நாசில்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து இருக்கும்.
அதுவும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹோப் நிறையா பேர் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தது, பேசிக்காக பேக்கிங் திங்ஸ் வந்து சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அன்றைக்கி நான் க்ளீன் பண்ணதுனால அதை தூசி தட்டி எடுத்து அதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிவிட்டேன். இதெல்லாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். பேக்கிங் கிளாஸ் வந்து எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னும் நிறையா பேர் கேட்குறீங்க. பேசிக்காக ஃபஸ்ட்டு நான் பேக்கிங்னு எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா சத்யான்னு சொல்லி விருக்ஷம் பேக்கிங் அகாடமி அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க. இன்ஸ்டாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்து எடுப்பாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்கக்கிட்ட தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு, ஓகே நம்மளும் பேக் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது வந்து அவங்களால தான். அதுக்கப்புறமா தான் நான் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ண ஆரம்பித்தது. அவங்க எல்லாமே தனித்தனியாக கிளாஸ் எடுக்கிறாங்க. கப் கேக் எப்படி பண்ணுறது, பர்த்டே கேக்ஸ் வந்து எப்படி பண்ணணும், குக்கீஸ், ப்ரெட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நீங்கள் அவங்கக்கிட்ட கற்றுக்கலாம். அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே நம்ம பேக்கிங் திங்ஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஷெல்ஃபையும் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே நம்மளோட கேக்கும் வந்து பேக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட லோஃப் கேக்கை போய் பார்க்கலாம். சூப்பராக நமக்கு வந்து மேலே வெடித்து வந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு அந்த கேக் வந்து ப்ராப்பராக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு ரைஸ் ஆகலை இல்லை அப்படியே இருக்குது அப்படின்னா ஏதோ தப்பாக நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி லோஃப் கேக் பண்ணுறப்ப மேலே இந்த மாதிரி வந்து வெடித்து வரணும். வெடித்து அழகாக உங்களுக்கு வாசனை பார்க்கும்போதே அப்படியே மேலே அப்படியே சாஃப்டாக சூப்பராக வந்து அந்த லோஃப் கேக் வந்து குக் ஆகிருக்கும். நான் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் முன்னாடி எடுத்துருக்கணும், கொஞ்சம் அங்கே க்ளீன் பண்ணிட்டு இருந்தனால வந்து விட்டுட்டேன். பட் சூப்பராக அந்த மேலே போர்ஷன்லாம் வந்து கிறிஸ்பியாக அப்படியே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி வெடித்து உள்ளே வந்து சாஃப்டாக செம்மையாக வந்து குக்காகி வந்திருந்தது. அதை நல்லா கூல் பண்ண விட்டுட்டு நம்மளோட ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் Q&A வந்து வைங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கேட்டிங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வந்து ஒரு 2-3 Q&A வந்து பண்ணியிருக்கோம். அதை தாண்டி புதுசாக என்கிட்ட ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Q&A வேணுமா வேணாமான்றதை வந்து சொல்லுங்கள். என்ன மாதிரி கொஷின்ஸ் ஏதாவது புதுசாக உங்களுக்கு அதை தாண்டி கேட்கணும், பேசிக்காக நம்மளை பற்றி படித்தது, காலேஜ் படித்தது, என்னோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றிலாம் எல்லாமே நான் வந்து Q&A 1, 2, 3லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா அதோட லிங்க்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி ஏதாவது கேட்கணும் அப்படின்னா பர்சனலாக இல்லாமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன், நம்ம வந்து Q&A பண்ணலாம். ஏன்னா எனக்கு ஒரு 2-3 வீடியோவில் வந்து ரிப்பீட்டடாக Q&A போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம வந்து அது பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதில் வந்து சூப்பராக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பனானா மஃபின்ஸ் ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்கின் கேர் ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஹாப்பியான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.